நம்ம மல்லி உண்மையிலேயே இப்போது தினேஷ் கிட்ட எப்படி பழகுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெளிவாக நம்ம தீபன் கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம மல்லியை தினேஷ் லவ் பண்ணது என்ன உண்மை, அதுவும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே மல்லி தினேஷ்காக அவ்வளோ உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தீபிகாவுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தன்னோட தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு பேர் மல்லி அப்படிங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இப்போது தினேஷ் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு இது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்போது நம்ம மல்லி தீபன் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதே மாதிரி நானும் அதாவது தினேஷ் கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி உன்னை நான் லவ் பண்ண கிடையாது, அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வரவே வராதிங்க, அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளோ சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அதாவது அப்போவே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை அப்போவே தினேஷ் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் தினேஷ் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதாவது இப்போது நம்ம மல்லிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் தீபன் அவ்வளோ எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதாவது இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் மல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே மாதிரி நம்ம விஜய் இந்த மாதிரி தீபன் இப்போ எல்லாமே ஓகே, இப்போ தினேஷ் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதாவது தினேஷ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் மல்லிக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. நம்ம தீபன் தினேஷ் இப்போது தீபிகா கூட இல்லை, தினேஷ் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீ உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி நீ அக்செப்ட் பண்ணதுனால தான், அதாவது மல்லி அக்செப்ட் பண்ணாததுனால தான் இங்கே தினேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மல்லிக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது மல்லி மட்டும்தான். அதாவது மல்லி தினேஷ் கிட்ட இந்த மாதிரி இந்த லவ்லாம் எதுவுமே கிடையாது, மறுபடியும் இந்த எண்ணத்தோட என் கூட பழகாதீங்க, உங்களை லவ் பண்ணுற மாதிரி நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீட்டெயிலாக எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமா தினேஷ் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்கான். அதாவது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னோடய வாழ்க்கையில் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அதாவது என் வாழ்க்கை முழுக்க நீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி உன்னை நான் கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது, உன்னை நான் லவ் பண்ணது உண்மை, அதாவது நீயா என்னை தேடி வருவ, அதுவும் இல்லாமல் நமக்குள்ளே நம்ம தான் இனிமேல் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னோடய மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதை தாண்டி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். எப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்களோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தினேஷ் அங்கே கான்ஃபிடென்ட்டோட சொன்னதும் இப்போது தினேஷ் தன்னால் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் உண்மையிலேயே நம்ம மல்லி அதை ஏற்றுக்கவே முடியல. அடுத்ததாக என்ன நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி இந்த தற்கொலையானது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது தான் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது தினேஷ் இந்த மாதிரி தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி எழுதிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி இப்போது நம்ம தீபிகா இருக்காங்க இல்லையா, தீபிகா போலீஸாக இருந்துகிட்ருக்காங்க. தீபிகா எந்த அளவுக்கு இந்த கேஸ்லாம் எடுத்து நடத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க. அதே மாதிரி இப்போது தன்னோட தம்பியோட பாசத்தில் இந்த மாதிரி எதுக்காகடா அப்படி பண்ணுற இப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கடைசியில் இந்த மாதிரி அதாவது மல்லிக்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன், மல்லிக்கிட்ட என்னோட லவ்வை சொன்னேன், ஆனால் மல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் ஃபோனே வச்சுது. அதுவும் இல்லாமல் இப்போது அவங்க தம்பி எங்கே இருக்காங்க அப்படின்னா நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி தன்னோட அக்காவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் வீட்டுக்கு இந்த தீபிகா பார்க்கும்போது, அதாவது தீபிகா போலீஸ் வேலையாக வெளியே போயிட்டு இருந்தாங்க, அவங்க ஸ்டேஷனில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி தம்பி மனசுடைஞ்சு பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடோடி தன்னோட தம்பியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா தன்னோட தம்பி வீட்லேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த தீபிகா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாமே சூப்பராக முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த தினேஷ் மட்டும் கிடையாது, தீபிகாவும் நம்ம மல்லியை கடவுள் மாதிரி பார்த்தாங்க.
ஆனால் கடைசியில் தினேஷோட உயிர் போயிடுச்சு, அதுவும் இல்லாமல் மல்லியால் தான் வந்து இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது தீபிகா வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து பயங்கர கோவப்பட்டிருக்காங்க. ஆனால் மல்லிக்கு இது வரைக்குமே இப்போது நம்ம தீபன் சொல்கிற வரைக்குமே வந்து தினேஷ்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. ஆனால் அந்த ஒரு டைமில் வந்து அந்த அதாவது போஸ்ட் மாஸ்டர் வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் வந்து நம்ம மல்லி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போது தன்னோட அதாவது அந்த இவங்க வந்து இறந்துட்டாங்க, தினேஷ் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதை கேட்ட உடனே உண்மையிலே மல்லியால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா தினேஷை வந்து அதாவது லவ் பண்ணல அப்படின்னாலுமே ஆஸ் யூஷுவல் ஒரு மனுஷனாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து மல்லிக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே உண்மையிலே பயங்கரமாக கதறி அழுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் இப்போது இந்த தற்கொலையானது அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு முன்னாடியே சொல்லும்போதே இந்த மாதிரி வந்து அனாவசியமாக ஏதாச்சும் வந்து முடிவு எடுத்துகிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி நான் என்கிட்ட லவ் சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எதனா தவறான முடிவு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த தினேஷ் இருந்துட்டு நான் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் உண்மையிலேயே வந்து நம்ம தினேஷ் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.